அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 7/4/2024 பங்குனி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை. திரையோதசி திதி காலை 6:54 வரை, அதற்கு மேல் சதுர்த்தசி. பூரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் 12:58 வரை, அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரைக்கும். யமகண்டம் மத்தியானம் 1:00 3 வரைக்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரைக்கும், சாயங்காலம் 3 4:30 வரைக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் சிம்மராசிக்காரங்களுக்கு. நீங்கள் போட வேண்டிய அணிய வேண்டிய அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் கலர். அது போடக்கூடாதது ப்ளூ அல்லது பிளாக். அதே மாதிரி சாப்பிட்றது கொண்டக்கடலை அல்லது ஸ்வீட்டு கேசரி பாத் எதையும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது அந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களோட கேரக்டரை பற்றி லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்புறம் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதல்ல இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்க கவர்ச்சி நிறைந்த பளிச்சென்ற தோற்றம். பார்க்கும்போதே கண்ணுக்குள்ளே இதாக இருக்கிற மாதிரி பளிச்சென்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. முகம் கொஞ்சம் பரந்த முகம். அதே மாதிரி முடியும் கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப புதுசாக ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுல, துணி புது ஆடைகள் அணிவதில் ரொம்ப ஆர்வம். கண் கொஞ்சம் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க ஐஸ்வர்யம், லட்சுமி அவங்ககிட்ட தாண்ட மாடுவார். நிறைய ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு கண்டிப்பாக வருவார்கள். ஆமாம். அதே மாதிரி நடக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், விசுக்கு நடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பயணம் பண்ணுறதுல கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். கை காலில் அவ்வப்போது வலி உபத்திரவம் உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இந்த சின்ன காரணத்தினால கூட உடம்பு பாதிச்சிடும். ஆனால் அதே சமயத்தில் வியாதி வந்த உடனே குணமும் ஆகிரும். அதே மாதிரி எல்லோரும் பார்த்தோன்னா அவனுக்கு அனுப்பாமல் ரொம்ப புத்திசாலி, அவன் ரொம்ப உஷாரானவங்கிற பேரை இது பண்ணுவீங்க. சுத்தமாக இருப்பீங்க. அதாவது நீட்டாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. சோம்பேறித்தனம்ங்கிறது சுத்தமாக உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வேதம் தெரிஞ்ச விற்பனர்கள், அதாவது ஆன்மீகத்தில் பெரியவங்க அல்லது இவங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அதில் உள்ள பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை கூட உங்களுக்கு ஜாஸ்தி. பெரும்பாலும் 2 பேர் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று கடவுள் பேராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி பிள்ளைங்க கம்மியாக தான் பெற்றுக்குவீங்க. வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி அதாவது கடைசி காலத்தில் 40 வயது ரொம்ப செல்வச்சிமானம், ஒரு கோடீஸ்வர யோகம்னு வச்சுக்கோங்களேன், இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். பொருள்களை வாங்குறதுல விற்கிறதுல ரொம்ப சாமர்த்தியம். நல்லா பேரம் பேசி வாங்குறீங்க. ஏன்னா உங்களோட இது சிம்பிள் துலாம் இல்லையா, தராசு இல்லையா, அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. அதனால் உங்களுக்கு வாங்குறதுல விற்கிறதுலலாம் ரொம்ப சாமர்த்தியம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் மத்தியஸ்தராக இருந்து நடுநிலை தலைமையாக தவறாமல் தீர்ப்பு அளிக்கிற சாமர்த்தியம். அது பட்டிமன்றமாக இருக்கலாம், கோர்ட்டாக இருக்கலாம், எதாக இருந்தால் கூட ஊர் பஞ்சாயத்தாக இருக்கலாம். கரெக்டான தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. அதாவது மத்தியானம் வரைக்கும் டல்லாக இருந்த நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே உற்சாகமாக மாறிடுறீங்க. மனைவி உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட வெளியே காட்டிக்கலாமல் உற்சாகமாக இருப்பதாக அவங்க நடந்துக்கிறாங்க. வெளியே எங்கேயாவது சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க. போகிறீங்களா இல்லையாங்கிறது அந்த நேரம் தான் முடிவு பண்ணோம்னா, உங்களுக்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லையா, உத்திரட்டாதி நட்சத்திரம் பெரும்பாலும் சனியினோட நட்சத்திரம், கொஞ்சம் சோம்பலை கொடுக்கக்கூடியது. ஸோ கொஞ்சம் சோம்பல், மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ரிஷபராசி. எதிர்பார்த்த பணவரவு, நீங்கள் வேணும்னு நினச்ச அளவுக்கு பணம் நினச்ச இடத்துலேருந்து வருது. அதே மாதிரி மனிதர்கள், பெரிய மனிதர்களின் தொடர்பு. பெரிய மனிதர்கள் தொடர்புனா உங்களோட சுப்பீரியர், ஃபைனான்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, உத்தியோகம் சரி, பெரிய லெவலில் உள்ளவங்களோட கான்டாக்டு கிடைக்கிறது. ஆமாம். புது டீலிங் அப்படின்னு இருந்தால் கூட மனங்கிறது எப்படின்னா எக்ஸைட்டிங்காக இல்லை.
இப்போ வந்து புதுசாக பெரிய ஆட்களை சந்திக்கிறீங்க, புது புது டீலிங் வர்ற மாதிரி இருக்குதுன்னா கூட மனசு வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸைட்டிங் ஆகலை. ஆமாம், இதெல்லாம் சகஜம்தானங்கிற மாதிரி நடந்துக்கிட்டுறீங்க. ஆமாம், எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் சேமிக்கிற வழியை பார்த்துக்கோங்க. அதாவது வந்து மே ஜூன் உங்கள் வாழ்க்கையில் வந்து திருப்பு முனையாக அமையப் போகிறது. நல்லா இருந்து ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் ஸ்திரப்பட்டு விடலாம். ஓகே, அடுத்து மிதுன ராசி. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வேலை வந்து அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. பணக்கார நண்பர்களுடைய இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதே மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கிற உங்களுக்கு மனசு உங்களுக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும். லேட்டான கூட கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து கடகராசி. மனைவியின் மூலம் பொருள் வளர்வு ஏற்படும். தொழில் வளர்ச்சி, தொழில் கூட நீங்கள் செய்கிற தொழில் கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சோம்பல்தனம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து கண்டிப்பாக பலனை கொடுக்கின்றது. மனைவியின் உடம்பு மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இன்றைய பொழுது ஓரளவு பரவாயில்லாமல் நன்றாகவே செல்கிறது. அடுத்து சிம்மராசி. உங்களோட தம்பி அல்லது தங்கச்சிக்கு கொஞ்சம் பிரச்சனை. பர்டிகுலராக வந்து பெண்களால் அல்லது காதலினால் பிரச்சனை வருகிறது. நீங்கள் தான் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு எல்லாத்தையுமே கோபமாக பேசுனீங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு மனைவி, அப்பா, அம்மா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கோபமாக பேசுகிறீர்கள். அடுத்து கன்னிராசி. உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆமாம், அதனால் வந்து காரணமில்லாமல் அதிகமாக பேசாதாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு ஜாஸ்தி தான் வந்துக்கிட்டு இருக்குது. பணப்பிரச்சனை ஜாஸ்தி. ஓகே, கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எட்டி பார்க்குறது. அது வந்து என்ன காரணம்னா நேரத்துக்கு சாப்பிடாதனால அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிட்டுக்கு நேரத்துக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிறத சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து வந்து துளாராசி. அதே மாதிரி வந்து எப்படின்னா, அதாவது வந்து காத்திருந்தவர்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் அட்வைஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது பிறகு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே போகிறது. நீங்கள் செய்யும் அதாவது வந்து உங்களோட வெற்றி, உங்களோட சம்பாதனை இது எல்லாமே வீட்டில் பெருசாக யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா உங்களை பாராட்டு பண்ணுறாங்க. ஒரு மனிதனுக்கு தேவை வந்து அந்த பாராட்டு புகழ் தானே. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இல்லாட்டா கூட வெளியே நல்லபடி கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், பணப்புழக்கம் வந்து நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்குது. தொழில் ஒழுங்காக போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிதாக காதல் உருவாகின்றது. ஆமாம், திருமணமானவர்களாக இருந்தால் மனைவியை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க, ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உடல்நிலை ஹெல்த் ஓகே. ஆமாம், ஸ்வீட்டு ஜாஸ்தி சாப்பிடாதங்க. உங்களுக்கு வந்து குரு மறைந்த இடத்துல இருக்க நல்ல ஸ்வீட்ஸ் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். குழந்தைகள் வந்து சரியாக படிக்கிறதில்ல. டென்ஷன் வேண்டாம், 9 வரும்போது பார்த்துக்கலாம். இப்போவுமே எதுக்கு டென்ஷன் பண்ணிக்கிறீங்க? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்து தனுசு ராசி. அதாவது புதிய வாகனம், வீடு வாங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும், அதனால் வாங்கிடலாம். மனைவியின் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை. இது வந்து பிரயாணம் ஏற்பட போகுது. அதாவது அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். பணம் பரவாயில்ல. வீடு, காரு இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே. அடுத்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம். காதலன் அல்லது காதலியுடன் தகராறு பண்ணுறீங்க. அது அடுத்த பக்கத்தில் இருக்கிற பெண் தேவதை கோயில் எதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே போயிட்டு வாங்க. மனசில் இருக்கிற காரணமில்லாத குழப்பங்கள் வந்து நீங்கிவிடும். தோள்பட்ட வலி, ஷோல்டர் பெயின் வந்துட்டு சரியாயிருது மாத்திரை சாப்பிட்ட உடனே. ஸ்போர்ட்ஸு, பாட்டு, காமெடி இதை பார்த்தே உங்கள் நேரத்தை செலவழிச்சிருந்தீங்க. நல்லது, எந்த வம்பு முக்கம் போக வேண்டியதில்லை. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு அம்மாவுக்கு வந்து கால்வலி பழையடி ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஊரில் உள்ள நிலம் வந்து வேறு ஒரு ஆள் லீஸு கூட்டத்தை வந்து வேறு ஆளுக்கு மாற்றி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம்,
அதே மாதிரி வந்து பணம் வந்து கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கொடுக்குற கடன் வந்து திரும்பி வராது. ஆனால் கூட வேறு வழி இல்லை, வேண்டப்பட்ட ஆள் கொடுக்கத்தான் தீர வேண்டியது இருக்குது, கொடுத்து தான் தீர வேண்டியது இருக்குது. உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா என்ன பிரச்சனைனே சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அமைதியாக நேரத்துக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்போது எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மீனராசி. சின்ன பிரயாணம், ட்ராவலிங் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இன்றைய பொழுதுக்கு. தொழில் உத்தியோகம் பரவாயில்லை, உடன் பிறந்தவர்கள் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் வந்து மங்கள காரியம் நடக்கிறதுல வந்து லேட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே சமயத்தில் வந்து பிரிந்திருந்த மகன் அல்லது மகள் ஊருக்கு வராங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க உங்கள்கிட்ட வந்து சேர்றாங்க. பணப்பிரச்சனை வந்து பெரிய அளவுக்குலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே நண்பர்களே, இத்துடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி முடிகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.